திமுக அனுதாபி அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர் மட்டும் இல்லாம இவருக்கு ஒரு அரசியல் பின்புலம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சமீபத்துல அதாவது பாஜக நிர்வாகி அலிசா அப்துல்லா அப்படின்றவங்க கமிஷனர் ஆபீஸ்ல பரபரப்பான ஒரு புகார் கொடுத்தாங்க. அந்த புகார்ல என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னை பற்றியும் என்னோட குழந்தைகளை பற்றியும் ரொம்ப அவதூறா வந்து பேசியிருந்தாரு. முக்தார் அவர்கள் மட்டும் இல்லாம மற்றும் சிலரும் வந்து அதுல குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் காதலியே கேட்க முடியாத அளவுக்கு அவதூறாவும் ரொம்ப தவறாவும் கொச்சையாவும் வந்து இழிவுபடுத்தி பேசுறாங்க. இந்த சோசியல் மீடியாவில் தாவேகா நிர்வாகிகள் வந்து என்னை ரொம்பவே அவதூறா பேசுறாங்க, ரொம்ப கொச்சையா பேசுறாங்க, எனக்கு 3 கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிலாம் வந்து சொல்லி பேசுறாங்க. இந்த தாவேகா நிர்வாகிகள் வந்து அப்படியே கண்மூடித்தனமா அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கருத்தையும் வந்து எங்களை தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க. கண்மூடித்தனமா ஒரு அரசை வந்து எங்களால வந்து சப்போர்ட் பண்ண முடியாது. இவர் கைது நடவடிக்கை வந்து சரியா தப்பா அப்படின்றது நீதிமன்றம் தான் முடிவு பண்ணணும். ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல ஒரு பெண்ணுடைய கண்ணியம் தனி உரிமை குறித்து அவதூறா பேசப்பட்டதா ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது இல்லையா? இந்த குற்றச்சாட்டுல பிரபல யூடியூபர் முக்தார் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இந்த கைது வந்து தப்பா சரியா அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதல்ல இந்த முக்தார் அவர்கள் வந்து யாரு அப்படின்றத வந்து பார்க்கலாம். முக்தார் அவர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மை இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் வந்து வச்சிருக்கிறாரு. இவரு மூத்த பத்திரிகையாளர் மட்டும் இல்லாம இவரை ஒரு திமுக அனுதாபி அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன் இவரு திமுக அனுதாபி அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, திமுகவை யாரு வந்து விமர்சனம் பண்றாங்களோ, திமுகக்கு எதிராக யாரெல்லாம் கருத்து தெரிவிக்கிறாங்களோ இவங்க எல்லாரையும் வந்து இவரு அவங்களுக்கு எதிராக வந்து கருத்து தெரிவிப்பாரு. சோ அவங்கள வந்து அவதூறா வந்து பேசுறதாவும் வந்து சொல்லப்படுது. சோ இதனாலதான் இவரை வந்து திமுக அனுதாபி அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர் மட்டும் இல்லாம இவருக்கு ஒரு அரசியல் பின்புலம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த அரசியல் பின்புலம் திமுக தான் அப்படின்னும் நிறைய பேர் கருத்தும் தெரிவிச்சுட்டு வராங்க. ஏன்னா அதாவது விஜய் அவர்கள் கூட வந்து முதல் தடவை மாநாடு நடத்தும் போதெல்லாம் பார்த்திருந்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து ஏதாவது குறை சொல்லணும், எப்படியாவது வந்து ஒரு அவதூறை வந்து பரப்பணும் அப்படின்றதுக்காகவே அந்த இடத்துல போயிட்டு இங்க தண்ணி அந்த டேங்க் வச்சிருக்காங்க, ஆனா தண்ணியே வரல, அதுல தண்ணியே இல்லை அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து பண்றதுக்காகலாம் போயிருந்தாரு. அந்த காணொலிகள்லாம் கூட நம்ம வந்து பார்த்திருப்போம். இதனாலேயே இவர் வந்து ஒரு திமுக அனுதாபி. சோ இவர் வந்து திமுகக்கு யார் எதிரா அதாவது திமுகக்கு எதிராக யாரெல்லாம் எதிரா பேசுறாங்களோ அவங்களுக்கு எதிராக வந்து இவர் பேசக்கூடிய ஒரு ஆளா தான் இருந்தாரு. இப்போ இவர் எதனால கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல அதாவது பாஜக நிர்வாகி அலிசா அப்துல்லா அப்படின்றவங்க கமிஷனர் ஆபீஸ்ல பரபரப்பான ஒரு புகார் ஒண்ணு கொடுக்குறாங்க. அந்த புகார்ல என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது மை இந்தியா அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் என்னை பற்றியும் என்னோட குழந்தைகளை பத்தியும் ரொம்ப அவதூறா வந்து பேசியிருந்தாரு. முக்தார் அவர்கள் மட்டும் இல்லாம மற்றும் சிலரும் வந்து அதுல குறிப்பிட்டிருந்தாங்க. சோ அதுவும் காதலியே கேட்க முடியாத அளவுக்கு அவதூறாவும் ரொம்ப தவறாவும் கொச்சையாவும் வந்து இழிவுபடுத்தி பேசுறாங்க. கருத்து சுதந்திரம் வந்து இதுதானா? அது எப்படி வந்து ஒரு பெண்ணோட கண்ணியத்தையும் தனி உரிமையும் பாதிக்கிற அளவுக்கு வந்து இவர் கருத்து தெரிவிக்கலாம்? அதை கேட்டு நான் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன் அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க வந்து அந்த புகாரும் தெரிவிச்சிருந்தாங்க. செய்தியாளர்களை சந்திச்சு இவருக்கு கண்டிப்பா நீங்க தண்டனை வாங்கி கொடுக்கணும், ஏன்னா அந்த அளவுக்கு இவர் மோசமா பெண்களை பத்தி தரைகுறைவா ஒரு பெண்ணை பத்தி ரொம்பவே கேவலமா பேசியிருக்காரு. சோ இந்த மாதிரியான ஆட்கள்லாம் வந்து இப்படி சமூக வலைதளத்துல அவதூறு பரப்புறத வந்து நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடாது. முதலமைச்சர் அவர்கள் வந்து கண்டிப்பா இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய கோரிக்கைகளும் வச்சிருந்ததும் நம்ம பார்த்தோம். சோ இந்த விஷயத்துலதான் இப்ப வந்து இவரு கைது செய்யப்பட்டிருக்காரு. சோ இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, இந்த விஷயம் அப்படி நம்ம எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா சமீப காலமாவே வந்து அரசியல்
சமூக வலைதளத்துல இந்த ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டால்லாம் வந்து அரசியல் விமர்சனங்கள் வந்து ரொம்பவே அதிகரிச்சதை நம்ம பார்க்கிறோம். ஒரு அரசியலை எதிர்க்கிறதோ இல்ல வந்து கொள்கைகளை எதிர்த்து பேசுறதோ வந்து வேற. ஆனா ஒரு தனி மனித தாக்குதல் அப்படின்றது ரொம்ப அதிகமாவே வந்து நடந்துட்டு இருக்கு. ஏன்னா சமீபத்துல கூட இந்த ஜூலியா அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த சோசியல் மீடியாவில் தாவேகா நிர்வாகிகள் வந்து என்ன ரொம்பவே அவதூறா பேசுறாங்க, ரொம்ப கொச்சையா பேசுறாங்க, எனக்கு 3 கல்யாணம் ஆயிருச்சு அப்படிலாம் வந்து சொல்லி பேசுறாங்க. ஏன்னா வந்து முதல் தடவை இப்ப கல்யாணம் பண்ணியிருக்கேன், அது மட்டும் இல்லாம நான் வந்து பிரெக்னெண்டா இருந்தேன். சோ இவங்க அவ்வளவு அவதூறு பேசி என்னை கொச்சையா பேசினா மன அழுத்தத்திலேயே என்னோட குழந்தையே நான் வந்து பறி கொடுத்துட்டேன். அந்த அளவுக்கு மோசமா வந்து சோசியல் மீடியாவெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த தாவேகா நிர்வாகிகள் வந்து அப்படியே கண்மூடித்தனமா அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கருத்தே வந்து எங்களை தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க. கண்மூடித்தனமா ஒரு அரசை வந்து எங்களால வந்து சப்போர்ட் பண்ண முடியாது. அவங்க செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறது தவறா அப்படின்லாம் சொல்லி நிறைய கருத்துலாம் வந்து அவங்களுமே தெரிவிச்சிருந்தாங்க. சோ அது மட்டும் இல்லாம இது வந்து தாவேகா நிர்வாகிகள் மட்டும் தான் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஏன்னா தாவேகா நிர்வாகிகளுமே சில பேர் வந்து விஜய் அவர்கள் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நாங்க வந்து அவருக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ற பெண்கள் எல்லாமே இந்த திமுகவை சேர்ந்த ஆட்கள் வந்து ரொம்பவே அவதூறாவும் ரொம்பவே கேவலமாவும் வந்து பேசிட்டு தான் இருந்தாங்க. சோ இந்த மாதிரி சமீப காலமே சோசியல் மீடியாவில் வந்து ஒரு கருத்து சுதந்திரம் வந்து சரியான முறையில இல்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும். எதுக்கு எடுத்தாலும் வந்து ஏதாவது ஒரு பெண் வந்து ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்கன்னா அவங்கள பத்தி ரொம்ப தரைகுறைவா பேசுறது, ஒரு கட்சியை சார்ந்தவங்க ஒருத்தர் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்கன்னா அவங்க வந்து காசை வாங்கிட்டு பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட குடும்பத்தை பத்தி பேசுறது, அவங்களோட கொச்சையா வந்து பேசுறது, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருந்துமே. சோ இந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு சமூக ஊடகத்துல கருத்து தெரிவிக்கிறது சரியான்னு கேட்டா கருத்து தெரிவிக்கலாம். ஆனா அந்த கருத்து தெரிவிக்கும் போது நம்ம ரொம்பவே பொறுப்புடன் இருக்கணும். சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து அவதூறாவோ ரொம்ப ஒரு பெண்ணை வந்து கேவலப்படுத்துற மாதிரியோ ஒரு நபரை அசிங்கப்படுத்துற மாதிரியோ அந்த குடும்பத்தை இழுக்கிற மாதிரியோ வந்து கருத்து தெரிவிக்கிறது ரொம்ப மோசமான ஒரு செயல். இது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு விஷயம்னே சொல்லலாம். இப்போ ஜனநாயகத்தை வந்து காப்பாத்துறது கருத்து சுதந்திரம் வந்து ரொம்ப முக்கியம்தான். ஆனா அது பொறுப்புடன் வந்து தெரிவிக்கணும் இல்லையா? சோ அந்த பொறுப்பு இப்ப இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இல்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும். சோ இவரு கைது நடவடிக்கை வந்து சரியா தப்பா அப்படின்றது நீதிமன்றம் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா இரு தரப்பும் வந்து பார்ப்பாங்க இல்லையா, இது வந்து கருத்து சுதந்திரத்துலதான் இவரு தெரிவிச்சிருக்காரா இல்ல ரொம்ப கேவலமா பேசி இருக்காரா அப்படின்றது. சோ அவங்க தான் வந்து முடிவு பண்ணுவாங்க. என்னதான் இருந்தாலுமே சமூக வலைதளத்துல பேசுறவங்களா இருக்கட்டும், பத்திரிகையாளர்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு சமூக பொறுப்பு வந்து இருக்கணும். என்ன வார்த்தைகளை பேசுறோம், எப்படி நம்ம கருத்து தெரிவிக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாவே இருக்கணும். இப்ப நீங்க அரசியல் ரீதியா விமர்சனம் பண்றது வேற, கொள்கை ரீதியா விமர்சனம் பண்றது வேற. ஆனா ஒரு தனி மனித தாக்குதல், அவங்களோட பெண்ணியம், தனி உரிமையை பத்தி அவதூறா பேசுறது, இது எல்லாமே ரொம்பவே தவறான ஒரு விஷயம். இந்த மாதிரி தயவு செஞ்சு யாருமே வந்து பண்ணாதீங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க.